சென்னை போறதுக்கு மூட்டை மூடிச்சியை கட்டிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் எடுத்தாச்சான்னு பாக்குறாங்க. மேரேஜ் ஆனப்பவும் சரி, இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரி, பெருசா நாங்க ஃபேமிலியா எங்கேயுமே வெளியே போனதில்லை லாங் டிஸ்டன்ஸ். நாங்க 3 பேரும் மூட்டை முடிச்சியை கட்டிட்டு சென்னை கிளம்பிட்டோம். அதையும் தாண்டி நம்ம மிருத்யுஞ்சயனோட முதல் பஸ் பயணம் இது. பஸ் நல்லா குலுங்கினால நல்லா தூங்கிட்டாப்ல. அப்புறம் காலையில 6:30 மணிக்கு ஆளுக்கு முன்னாடி இருந்துச்சு மியா மியான்னு கத்தவே அப்படியே தூக்கி வச்சு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தேன். சென்னை வந்து ரீச் ஆனோடனே ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. சென்னையில ஒரு நாள் தான் ஸ்டே. அது டி நகர்ல தங்க போறோம்னு ரேபிடோ புக் பண்ணி அப்படியே கோயம்பேடுல இருந்து டி நகருக்கு கிளம்பிட்டோம். கார் பயணம் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும் போது தான் என் மகன் காலை செக் பண்ணி பார்த்தா ஒரு கால்ல இருக்க கொலுசை காணா, இன்னொரு கால்ல மட்டும்தான் இருக்குது. நான் இது வரைக்கும் எத்தனையோ டிரான்ஸ்போர்ட்ஸ்ல டிராவல் பண்ணிருக்கேன். அதுல பாதி டிரான்ஸ்போர்ட் இப்ப இல்ல, சிலதுதான் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு எப்பயுமே எனக்கு எஸ்பிஎம் ஃபீல் ஆகும். ஒன்னு வண்டி கொஞ்சம் நீட்டா இருக்கும், 2 கஸ்டமர்ஸ் எப்பயுமே கொஞ்சம் சாஃப்டா பேசுவாங்க. சோ இந்த மாதிரி கொலுசு காணா அப்படின்றது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உடனே அவங்கள பஸ்ல தேட சொன்னேன். உங்க பொருளை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும், நீங்க தொலைச்சிட்டு எங்கிட்ட கேக்குறீங்க, இந்த மாதிரி அன்வான்டா எதுவும் பேசாம ஓகே நாங்க தேடுறோம், கிடைச்சதுன்னா கண்டிப்பா சொல்றோம், அப்படி இல்லைன்னா அந்த இன்கன்வீனியன்ட் சிச்சுவேஷனை நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்க ரொம்பவே ஜென்டலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அது ஓகே அப்படின்னு தோணுச்சு. நான் ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண உடனே கொலுசு கிடைச்சிருச்சுன்னு போன் அடிச்சு கொடுத்துட்டாங்க. உண்மையாவே கொலுசு தொலைஞ்ச உடனே நானும் ஒய்ஃப் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். நம்மளோட முதல் டிராவலே இப்படி ஆயிருச்சேன்னு. பட் அது கிடைச்ச உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். சோ அதே சந்தோஷத்தோட டி நகரை ரீச் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கி நகர்ந்தபடி இந்த vlog நிறைவடையுது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.